அந்த ஒரு ஸ்ட்ரைக்கு கூட காணும். அந்த ஒரு ஸ்ட்ரைக்கே மிஸ் ஆகிட்டு போயிடுச்சிங்க. தரமான சைஸு. அது அங்கே போய் விழுந்தது. எங்கே போகிற? அங்கே இதில் இறங்க முடியாது, அது ஆழம் வருது. தெரியுதா? அடிச்சா இப்படி தான் அடிக்கணும். இதிலே வந்த ஒரு சைகை காணும். நல்ல சைஸ் இது. இதுலேயே நம்ம கலைக்கினே இருக்குதுடா. ஆ புரியல. சரி கிளம்பலாமா? மணி 2 போகும். கடைசியாக ஒரு வழியாக போட்டு நல்ல சைஸ்ன்னு நினைக்கிறேன். எப்படி வருது பாருங்க. விட்டுறது என்னடா அப்படி அலுமீன் வருது, பெருசு. எப்படி அலுமீன் வருது பாருங்க. தண்ணி சரியான சைஸு. ஓய் என்ன சைஸு, என்ன சைஸு எப்பா. அப்படியே தூக்கிப்பிடி, அப்படியே கையில் 100 பிடி. சரியான சைஸு. டைம் 2 மணி. எல்லாருக்கும் வணக்கம் மகளே. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புது ஸ்பாட்டுக்கு வந்தோம். டைம் கரெக்டாக வந்து 2 மணி. மீன் சைஸை பாருங்கள். 1 கிலோ மீன் வந்து அடித்தோம், வீடியோ எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து தாயரால் மீன் நினைக்கிறேன். குட்டிங்க அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. சரி விட்டுடலாம். யாருமே இவ்வளோ பெரிய மீனை விட மாட்டாங்க, ஆனால் நாங்கள் விட்டுருவோம். ஏன்னா நம்ம வீடியோக்காக மட்டும் தான் நம்ம பிடிக்கிறோம், வேறு எதுக்கும் இல்லை. நம்ம இது வேஸ்ட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு போனாலும். அதை தண்ணியில் திருப்பி விட்டுடலாம். விடுங்க பிரதர். குட்டி மீன் வேறு அங்கே மேய்ஞ்சிட்டே இருக்கு. பட்டா சைஸு. ஓ என்ன 10 டாப்பில் டயர்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அடி அப்படி